வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்ரீ பாலத்திரம் கந்தசாமி. டிஎன் டெட்டு ட்ரை பண்ண ஸ்டூடெண்ட்கான டெய்லி 100 கேள்வி இன்றைக்கி கேள்வி பார்க்க ஆரம்பிச்சலாம். ஆக்சுவலி இது லைவ் இன்றைக்கி கொடுக்க முடியல. அதை எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை நம்ம லைவ் கொடுக்க மாட்டோம், அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிவிடுவோம். சரி, இப்போது முதல்ல தமிழ் இலக்கணத்துலேருந்து ஒரு 10 கேள்விகள். என்னென்ன டைட்டில் அப்படின்னா பெருமானாற்று முறை மற்றும் ஐங்குறுநூறு. இதிலிருந்து ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏட்டரின் சென்னி. இப்பாடல் வரிகள் யாருடையது? டி ஆன்சர் கடியலூர் உருத்திரங்கனார். ரெண்டாவது, பெருமானாற்று படையின் பாட்டுறு தலைவன் யார்? சி ஆன்சர் தொண்டைமான் இளந்தரையன். மூணாவது, பரம்பு மலையின் தலைவன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? டி ஆன்சர் பாரி. நாலாவது, போது என்பதன் பொருள் என்ன? ஏன் சார் மலர். அஞ்சாவது, சிறுபான்ற்று படையை இயற்றியவர் யார்? சிஎன் சார் நல்லூர் நத்ததனார். ஆறாவது, கை தொழுது இலக்கண குறிப்பு தருக. பிஎன் சார் மூன்றாம் வேற்றுமை தொகை. ஏழாவது, 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இது? ஏன் சார் முல்லைப்பாட்டு. எட்டாவது, முல்லை நிலத்தின் உரிபொருள் என்ன? ஏன் சார் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். ஒன்பதாவது, மதுரை மாநகர் என்னும் பாடலில் பெரிய தெருக்களில் இருக்கும் நாலங்காடியும் அல்லங்காடியும் டேஸ் போல காட்சியளிக்கின்றன. சீன் சார் ஓவியங்கள். பத்தாவது, மருதத்தினையை இயற்றியவர் யார்? பிஎன் சார் ஓரம்பூகியார். வரலாறு பார்ட் 1 அதாவது பகுத்தறிவாளர்கள் எழுச்சி, சுதந்திரத்துக்கு பிந்தைய அரசியல் நிலை மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள். லாவோட்சே பிறந்த ஆண்டு எது? சி ஆன்சர் பொது ஆண்டுக்கும் 604. ரெண்டாவது, ஒரு மதம், ஓர் அரசு அல்லது ஒரு சமூகத்தின் முதன்மையான நோக்கம் ஒழுக்கத்தை வளர்த்து எடுப்பது தான் என்று போதித்தவர் யார்? சி ஆன்சர் ஜெராஸ்டர். 13, தலை முதல் கால் வரை வெண்ணிற உடை உடுத்தியவர்கள் யார்? பி ஆன்சர் ஸ்வேதம்பரர்கள். 14, கௌதம புத்தரின் தாயார் யார்? சி ஆன்சர் மாயாதேவி. 15, புத்தரின் நெருக்கமான சீடராக இருந்தவர் யார்? சி ஆன்சர் ஆனந்தன். 16, ஆசிவகம் என்ற பிரிவை தோற்றுவித்தவர் யார்? சி ஆன்சர் மக்களிக்கோசலர். 17, அலெக்சாண்டரின் மரணத்தால் எந்த பேரரசு உருவானது? பி ஆன்சர் மௌரிய பேரரசு. 18, 1977 முதல் 1980 வரை நடைபெற்ற ஜனதா கட்சியின் ஆட்சியின் போது இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்தவர் யார்? பி ஆன்சர் மொரார்ஜி தேசாய். 19, டேஸ் 5 திட்டம் உணவுப் பொருள் உற்பத்தியையும் வேலைவாய்ப்பை பெருக்குவதையும் வலியுறுத்துவதாக இருந்தது. பி ஆன்சர் 7வது. 20, பசுமை புரட்சி என்ற சொல்லை முதன்முதலாக பயன்படுத்தியவர் யார்? பி ஆன்சர் வில்லியம் காட். புவியியல் பார்ட் 2 ஒரு 10 கேள்விகள். தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகாவிலிருந்து ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். உலகில் சோடியம் நைட்ரேட் படிவுகள் கிடைக்கும் ஒரே இடமாக உள்ளது எது? டி ஆன்சர் தென் அமெரிக்கா. 22, அதிக அளவிலான மாங்கனீஸ் இருப்பு எங்கு உள்ளது? சி ஆன்சர் பிரேசில். 23, அலுமினிய உற்பத்திக்கு மூலப்பொருளாக டேஸ் பயன்படுத்தப்படுகிறது? பி ஆன்சர் பாக்சைட். 24, பூர்வ குடிமக்கள் என்று கருப்பர்களின் கலப்பினம் டேஸ் என அழைக்கப்படுகிறது? ஏன் சார் ஷாம்போ. 25, தென் அமெரிக்கர்களின் பிரதான சமயம் எது? ஏன் சார் கிறிஸ்துவம்.
26. புவி நடுக்கோடு டேஸை இரு சம பாகங்களாக பிரிக்கிறது. சி ஆன்சர் ஆப்பிரிக்கா. 27. இருண்ட கண்டம் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் யார்? சி ஆன்சர் ஹென்றி எம் ஸ்டான்லி. 28. ஆப்பிரிக்காவின் இயற்கை அமைப்பை டேஸ் பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். பி ஆன்சர் 8. 29. சாஹேல் என்றால் டேஸ் என்று பொருள். ஏ ஆன்சர் விளிம்பு. 30. நைல் நதி நீளம் என்ன? பி ஆன்சர் 6650 கிலோமீட்டர். எக்கனாமிக்ஸ் 6 to 10th இருந்து இடம்பெயர்தல் அப்படிங்கிறது ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இடப்பெயர்வு டேஸ் அடிப்படைகளில் கணக்கிடப்படுகிறது. பி ஆன்சர் 2. 32. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது இருக்கும் இடமும் பிறந்த இடமும் வேறுபட்டு இருந்தால் டேஸ் இடப்பெயர்வு என்று அழைக்கப்படுகிறது. பி ஆன்சர் வாழ்நாள். 33. 2011 கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் டேஸ் சதவீதம் கிராமப்புறங்களில் இடம்பெயர்ந்தவர்கள் ஆவார். சி ஆன்சர் 41%. 34. 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் 5 பேரில் டேஸ் இடம்பெயர்ந்தவராக உள்ளனர். சி ஆன்சர் 20. 35. வெளிநாடுகளில் குடியேறுபவர்களின் டேஸ் சதவீதம் சிங்கப்பூரை தேர்வு செய்துள்ளனர். டி ஆன்சர் 20%. 36. சர்வதேச குடியேறுபவர்களில் டேஸ் சதவீதம் ஆண்களாக உள்ளனர். பி ஆன்சர் 85%. 37. உலகிலேயே டேஸ் இடையேயான இடப்பெயர்வு பாதையே 2010 ஆண்டின் மிகப்பெரிய இடப்பெயர்வு பாதையாகும். சி ஆன்சர் மெக்சிகோ அமெரிக்க ஐக்கிய நாடு. 38. உலகிலேயே நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவை டேஸ் பறவையாகும். டி ஆன்சர் ஆர்டிக் டேன். 39. வெளிக்குடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் எது? பி ஆன்சர் சென்னை. 40. ஏழை மக்கள் இடம்பெயர்வை மேற்கொள்வது டேஸ். சி ஆன்சர் வாழ்வாதாரத்திற்காக. விலங்கு 11th 12th உடல் திரவங்கள் மற்றும் சுற்றோட்டம் உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள். இது வந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்விங்க. டிஎன்ஏ தடுப்பூசிகளை மரபியல் நோய் தடுப்பு முறையாக பயன்படுத்தும் ஒரு புதிய அணுகுமுறை டேஸில் நடைமுறைக்கு வந்தது. ஏன் சார் 1990. 42. எதிர்பொருள் தூண்டி புரதத்திற்கு குறியீடு செய்யும் ஒரு மரபணுவை டேஸ் கொண்டுள்ளது. சி ஆன்சர் டிஎன்ஏ தடுப்பூசி. 43. மரபு பொறியியல் என்னும் அறிவியல் புலத்தை பயன்படுத்தி டேஸ் என்னும் முறை மூலம் வாய்வழி தடுப்பு மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. சி ஆன்சர் மூலக்கூறு மருந்தாக்கம். 44. ஹெப்பாடைட்டிஸ் பி தடுப்பூசியை சொந்தமாக தயாரித்த டேஸாவது நாடு இந்தியாவாகும். ஏன் சார் 4வது. 45வது கேள்வி. அடினோசின் அமினேஸ் குறைபாடு கொண்ட 4 வயது பெண் குழந்தைக்கு முதலில் மரபணு சிகிச்சை மருத்துவம் அளிக்கப்பட்ட ஆண்டு எது? டி ஆன்சர் 1990. 46. பாலூட்டிகளில் டேஸ் முக்கிய தண்டு செல் வகைகள் காணப்படுகின்றன. ஆன்சர் 2. 47. முதிர் தண்டு செல்களின் அதிகப்படியான உற்பத்திக்கு மூலாதாரமாக டேஸ் விளங்குகிறது. ஸ்குரல் ஆட்சி. ஆன்சர் சி ஆன்சர் சிவப்பு மஞ்சை. 48. டேஸ் எனப்படுவது ஒற்றை செல் பிரிதலடைந்து ஒரு உயிரியின் அனைத்து வகையான வேறுபாடு அடைந்த செல்களையும் உருவாக்கும் திறனாகும். பி ஆன்சர் முழுமைத்திறன். 49. டேஸ் எனப்படுவது தண்டு செல்கள் சில வகை செல்களாக மட்டுமே வேறுபாடு அடையும் திறனாகும். ஆன்சர் குருதிறன்.
50 டேஸ் வகையான எலைசர் சோதனைகள் உள்ளன. சி ஆன்சர் 4. உயிரியல் 11th, அதாவது உயிரி உலகத்திலிருந்து ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். வளர்ச்சிதை மாற்றம் டேஸ் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பி ஆன்சர் 2. 52 கூற்று 1 வளர்மாற்ற வினையில் வேதிய ஆற்றல் உருவாக்கப்பட்டு சேமிக்கப்படுகிறது. கூற்று 2 சிதைவு மாற்ற வினையில் சேமிக்கப்பட்ட வேதிய ஆற்றலை வெளிவிடப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. பி ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. 53 லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்ட வைரஸ் என்ற சொல்லுக்கு டேஸ் என்று பொருள். பி ஆன்சர் நச்சு. 54 டிமிட்ரி ஐவனாஸ்கி வைரஸ்கள் பாக்டீரியாக்களை விட சிறியது என டேஸ் ஆண்டு நிரூபித்தார். பி ஆன்சர் 1892. 55 இன்ஃப்ளூயன்சா வைரஸ் டேஸ் வடிவம் உடையது. ஏ ஆன்சர் சுருள் வடிவம். 56 ஃபாஜ்களின் பகுதிகள் ஒன்று சேர்ந்து முழு வைரஸ் துகள்களாக மாறும் நிகழ்ச்சியினை டேஸ் என்கிறோம். பி ஆன்சர் முதிர்ச்சியடைதல். 57 டேஸ் என்பது தொட்டுத்தன்மை வாய்ந்த ஓமியர் செல்லுக்கு வெளியே பெருக்கமடைய முடியாத ஒரு முழுமையான வைரஸ் துகளாகும். பி ஆன்சர் விரியான். 58 பிரியான்களை ஸ்டான்லி பி புருஷ்னர் என்பவர் டேஸ் ஆண்டு கண்டுபிடித்தார். பி ஆன்சர் 1982. 59 தாவரவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சி ஆன்சர் தியோஃப்ராஸ்டஸ். 60 சாயமேற்று முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? டி ஆன்சர் 1884. வேதியியல் 11th தனிமங்கள் ஆவர்த்தன வகைப்பாடிலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள். ஆக்கினடி தனிமங்கள் லாந்தநடி தனிமங்களின் பண்புகளுடன் ஒத்துப்போகின்றன என்பதை சோதனை மூலம் நிரூபித்து காட்டியவர் யார்? ஏ ஆன்சர் கிளன்டி சீபர்க். 62 லவாய்சியர் என்பவர் டேஸ் தனிமங்கள் கொண்ட முதல் வேதி தனிமங்களின் பட்டியலினை 1789 வெளியிட்டார். ஏ ஆன்சர் 23. 63வது கேள்வி. 1864 டேஸ் என்பவர் தனிமங்களை வகைப்படுத்தும் பொருட்டு எண்ம விதியினை முன்மொழிந்தார். சி ஆன்சர் ஜே நியூலண்ட். 64 நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படையில் நவீன தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்கள் எத்தனை தொகுதிகளில் வைக்கப்பட்டுள்ளன? பி ஆன்சர் 18. 65 நவீன தனிம வரிசை அட்டவணையில் தொகுதி 1 சார்ந்த தனிமங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. டி ஆன்சர் கார உலோகங்கள். 66 எலக்ட்ரான் நாட்டம் டேஸ் என்ற ஆல்கால் குறிப்பிடப்படுகின்றது. பி ஆன்சர் கேஜமோல் டு தி பவர் -1. 67 சோடியம் ஆக்சைடு டேஸ் உடன் வினைபுரிந்து வலிமை மிக்க காரமான சோடியம் ஹைட்ராக்சைடை தருகிறது. ஏ ஆன்சர் நீர். 68 கீழ்கண்டவற்றுள் ஈரியல்பு தன்மை கொண்ட தனிமம் எது? பி ஆன்சர் BeOH2. 69 ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவற்றுக்கு பெயரிட்டவர் யார்? சி ஆன்சர் லவாய்சியர். 70 கார உலோகங்களின் அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பு டேஸ் kg மோல் டு தி பவர் -1 வரை உள்ளது. பி ஆன்சர் 377 முதல் 520 kg மோல் டு தி பவர் -1. இயற்பியல் 11th வேலை ஆற்றல் மற்றும் திறன் துகள்களான அமைப்பு மற்றும் திண்ம பொருட்களின் இயக்கம் என்றிலிருந்து ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். ஒரு மூடிய பாதைக்கு ஆற்றல் மாற்ற விசையினால் செய்யப்பட்ட வேலை டேஸ் ஆகும். ஏ ஆன்சர் சுழி. 72 ஒரு பொருளின் நேர்கோட்டு உந்தம் 0.1% உயர்ந்தால் அதன் இயக்க ஆற்றல் உயரும் அளவு என்ன?
சி ஆன்சர் 0.2%. 73. இயற்கையில் நாம் காண்பது புள்ளி நிறைகளை அல்ல, மாறாத திண்மை பொருட்களே என்று கூறியவர் யார்? சி ஆன்சர் மேக்ஸ் பிளாங்க். 74. கோண உந்தத்தின் எண் மதிப்பு டேஷ். டி ஆன்சர் L = R P sin θ. 75. திண்ம பொருளின் நேர்கோட்டு உந்தம் மற்றும் கோண உந்தம் டேஸாக இருந்தால் அப்பொருளானது எந்திரவியல் சமநிலையில் உள்ளது. ஏன் சார் மாறிலி. 76. ஒரு பொருளின் நேர்கோட்டு உந்தம் மாறிலி எனில் அப்பொருளின் மீது செயல்படும் நிகர விசை டேஸ் ஆகும். பி ஆன்சர் சுழி. 77. கீழ்கண்டவற்றில் சுழற்சி சமநிலையின் நிபந்தனை எது? ஏன் சார் கோண உந்தம் மாறிலி. 78. 20 ms⁻⁻1 என்ற திசைவேகத்துடன் வட்டப்பாதையில் மிதிவண்டி ஓட்டுபவர் செங்குத்து தளத்துடன் 30 டிகிரி கோணம் சாய்ந்த நிலையில் கடக்கிறார். வட்டப்பாதையின் ஆரம் என்ன? டி ஆன்சர் 69.28 மீட்டர். 79. நிலைம திருப்புத்திறனின் பரிமாண வாய்ப்பாடு என்ன? சி ஆன்சர் ml². 80. எம் நிறையும் ஆரம் கொண்ட வட்டத்தட்டு ஒன்றின் நிறை மையத்தின் வழியாகவும் அதன் தளத்திற்கு செங்குத்தாகவும் செல்லும் அச்சை பற்றிய சுழற்சி ஆரத்தை காண்க. டி ஆன்சர் 0.707 R. சைக்காலஜிலிருந்து ஒரு 10 கேள்வி. எந்த டைட்டிலும் மொழி சிந்தனையும் குழந்தை வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம், நியூரானின் அமைப்பு, குழந்தையின் ஆரம்ப நிலை கல்வி மற்றும் சமூக மனவெளிச்சி, இதிலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி. ஒருவர் தன்னுடைய நிறை குறைகளை மதிப்பீடு செய்து கொள்வது டேஸ் ஆகும். சி ஆன்சர் தன்னை அறிதல். 82. குழந்தை வளர வளர சமூக தொடர்பு விரியும் என்று கூறியவர் யார்? பி ஆன்சர் எரிக்சன். 83. மன உணர்வு மேலோங்கிய நிலை டேஸ் எனப்படும். ஏன் சார் மனவெளிச்சி. 84. பிறர் உணர்வுகளையும் மனவெளிச்சிகளையும் நம்முடையதாக கொள்ளும் மென்மையான மன உணர்வு எது? டி ஆன்சர் பரிவு. 85. புறக்கணித்தல் எதிர்மறை மனவெளிச்சிகளை மாற்றம் செய்வதால் டேஸ் எண்ணத்தை மாற்றலாம். சி ஆன்சர் பொறாமை. 86. ஒருவன் தன் சொந்த குணநலன்களோடு ஆர்வம், ஆற்றல், மனவெளிச்சி, மனப்பான்மைகளோடு ஒன்றுவது டேஸ் ஆகும். ஏன் சார் தன்னிணக்கம். 87. மனநலம் என்பதை முதலில் கூறியவர் யார்? பி ஆன்சர் வில்லியம் கேனல். 88. மனநலம் என்பது ஒருவரின் ஆளுமையின் இசைவான செயல்பாடு ஆகும் என்றவர் யார்? சி ஆன்சர் ஹெட்ஃபீல்ட். 89. டேஸ் என்பவரது கருத்துப்படி சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல். சி ஆன்சர் ஹர்லாக். 90. சமூக வளர்ச்சி, சமூக இயல்பினை அடைதல் ஆகியவற்றின் இறுதி இலக்கு டேஸை பெறுதல் ஆகும். டி ஆன்சர் சமூக முதிர்ச்சி. இங்கிலீஷ்லேருந்து ஒரு 10 கொஸ்டின். என்ன டைட்டில்னா ஏ ஃபாதர் டு ஹிஸ் சன் இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் கேம்ப். 10 கொஸ்டின்ஸ் இதில். முதல் கேள்விங்க. டெல் ஹிம் சாலிட்யூட் இஸ் கிரியேட்டிவிட்டி இஃப் ஹீ இஸ் ஸ்ட்ராங். Decisions are taken from டேஸ். D answer. A father to his son. 92. Carl August Sandburg was born on dash. C answer. January 6, 1878. 93. Sandburg won dash Pulitzer prizes. Answer 3. 94. Dash must be used for creative thinking.
A answer, sort it. 95. The final decisions are taken in dash. The answer, silent tombs. 96. Life is hair and with the figure of speech. C answer, metaphor. 97. Well, cried he, emperor by God's grace, we have got you. That is when these lines are taken from this. The answer, incident of the French. 98. Robert Browning was an dash poet. The answer, English. 99. Napoleon has sent his army to Ratisbon in dash. C answer, Austria. And last one question, Robert Browning narrates in incident at the French camp in the war of dash between France and Austria in a dramatic version. B answer, 1809. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு படிக்க வேண்டிய ஷெடியூல் இதில் கொடுத்துருக்கு. டெஸ்ட்டுங்க தயாராகிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. லைட் இஸ் சாரி, இந்திய டெஸ்ட் இதோட கம்ப்ளீட் ஆகுது.